கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 10:31 சொல்லுகிறது, நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று செய்யுங்க. பாருங்க, எது செஞ்சாலும் சொல்லிங்க, சாப்பிட்டா கூட கர்த்தருக்காக மட்டும் செய்யுங்க. சில ஊழியத்தின் பாதையில் உபத்திரங்கள் வருகிற பொழுது அதை குறித்து ஒரு பாடம் கற்றுக்கிட்டு அதில் வசந்த வியாக்கான விளக்கம் சொல்லும் பொழுது, கிறிஸ்தவர்களே, நீங்கள் சபைக்கு எந்த பொருள் வாங்கி போட்டாலும், ஊழியக்காரரை நீங்கள் கனப்படுத்தினாலும், ஊழியக்காரருக்கு காணிக்க சாப்பாடு கொடுத்தாலும் அது தேவனுக்காக தான் கொடுக்குறீங்கன்னு என்னைக்கே பண்ணாங்க மறந்து போகாதீங்க. இல்லாட்டி தேவன் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். நீங்கள் செய்கிறது எதுக்காக செய்கிறீங்க? தேவனுக்காக தானே செய்கிறீங்க. தேவனை ஏற்றுக்கொள்ளணும்னா அது அவருக்குன்னு விட்டுருங்க. தயவுசு சபைக்கு செஞ்சதையும் ஊழியக்காசை சொல்லி காமிச்சிட்டாங்க, அது உங்களுடைய புண்ணியமே எல்லாம் போயிடும். வேத்த சொல்கிறேன் உங்களுக்கு, 1 கொரிந்தியர் 10:31 வாசிச்சு பாருங்கள். எதை செஞ்சாலும் சொல்லி காமிக்கும் பொழுது, என்னைக்கு எந்த ஒரு ஊழியக்காரனும் விசுவாசிங்க காலில் விழுந்து இதை செய்ய அதை செய்யணும் யார் சொல்கிறதில்ல. உங்களுக்கு ஆண்டு பேசுகிறாரு, உணர்த்தப்பட்டு செய்கிறீங்க, செஞ்சுப்பட்டு சொல்லி காண்பிக்கிறது எந்த விதத்துலையும் நியாயம் சொல்லுங்கள். சில கிறிஸ்தவனுக்கு இப்படி இருக்காங்க, சில பேர் சொல்லக்கூட மாட்டாங்க. சில பேர் தசம வேதத்தின்படி அதை செய்வாங்க. வேதம் சொல்லுது, அதான் பாஸ் சொல்கிறாரு, நம்ம எது செஞ்சால் சர்ச்சுக்கு செஞ்சாலும் ஊழியக்காரர் வந்து ஊரை விட்டு ஆண்டு வேலை செய்கிறாரு. ஆண்டவர் ஊழியக்காரர் ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டால் விசுவாசிகளை ஆசீர்வதிக்கிறாரு. எத்தனையோ விசுவாசி வீட்டுக்கு போய் ஊழியக்காரர் உள்ளே போய் ஜெபம் பண்ணும்போது அற்புதம் நடக்குது. அப்போ ஆண்டு ஊழியக்காரன் வச்சுருக்காரு. அப்போ நீங்கள் செய்கிறது ஊழியக்காரன் செஞ்சாலும் சபைக்கு அந்த ஆண்டு செய்கிற மாதிரி அதை சொல்லி காமிச்சிங்கன்னா ஆண்டவர் என்ன யோசிப்பாருங்க. இல்லைங்களே, எதை செஞ்சாலும் தேவனை மகிமைக்காக செய்யுங்க. இதுதான் சத்தியம். இந்த சத்தியம் கூட தெரியாமன்னு இன்னைக்கு நிறைய கஷ்டம் இருக்கிறாங்க. ஏங்க பாவங்க, அவங்களுக்கு நினச்சா பரிதாபமாக தான் இருக்குது. எல்லாத்துலேயும் டேலண்ட்டு கடவுளோட விஷயத்தை கோட்டையை விட்டுறாங்க. பிள்ளைங்களே, நீங்களும் சொல்கிறேன், எனக்கு ஆண்டு கொடுத்த ஆத்மா இங்கே ரெகுலராக சர்ச்சுக்கு ஒன்று இருக்கீங்களா? மற்றவங்களை விட்டுருங்க, சர்ச்சுக்கு வராதங்க, பல சர்ச்சு அங்கேயும் இங்கேயும் போய் சுற்றுறவங்களை விட்டுருங்க. ஒரு ஒழுக்கம், ஒரு சபை, ஒரு பாஸ்டர் ஒழுங்காக இருக்கீங்களா? அவங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் எது செஞ்சாலும் தேவனை மகிமைக்காக செய்யுங்க. செஞ்சுட்டு சொல்லி காமிக்காதீங்க, அது ரொம்ப புண்ணியமெல்லாம் போயிடும். சரிங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதை செஞ்சாலும் ஏசப்ப மகிமைக்காக செய்யுங்க, வசனத்துக்காக சொல்கிறேன். சரிங்களா? ஏன்னா ஒரு சபை என்பது சாதாரண விஷயம் இல்லை. பல பேர் பிரயாசப்பட்டு பல அவமானங்களை பட்டு பல இழப்புகளை சந்தித்து ஒரு சபையை ஏற்படுத்தி எங்கேயோ வந்து ஊழியக்க சொந்த மதம் விட்டுட்டு வந்து ஊழியம் செய்கிறாங்க. என்ன பண்ணுங்கள், ஒன்று நீங்கள் ஊழியக்க சப்போர்ட் பண்ணி ஆண்டு சப்போர்ட் பண்ணுற மாதிரி காண்கிற ஒரு சகோதரன், அவங்க சகோதரன் தானே. கிறிஸ்தவங்க நம்ம சகோதரர், காண்கிற சகோதரங்களை நேசிக்கணும். காணாத இயேசு எங்கே நேசிக்க போகிறீங்க? அவள் பொய்ன்னு தெரிஞ்சு போச்சா இல்லையா? அப்போ நீங்கள் ஓடுற ஓட்டலாம் பிசாசு வழியை திறக்கிற அளவுக்கு ஓடுறோம். ரைட்டு, உங்களை அழிக்க நான் வேணாம், என்னை இழக்க நான் வேணாம், பக்கத்துலங்க வேணாம், நம்மளே சரியில்லாமல் வாழும் பொழுது நம்மளே அதை செஞ்சுக்குவோம். அதனால் எதை செஞ்சாலும் தேவன் நாம் மகிமைக்காக செய்யுங்க. பைபிள் சொல்கிறது உபதேசிங்க. ஆனால் உபதேசிங்க, இது ஒரு உபதேசம். ஆனால் யாரையும் கட்டாயப்படுத்தல, கண்டிப்பாக செஞ்சு நீங்கள் தான் செய்யணும். கட்டாயப்படுத்தல, நீங்களாம் ஆண்டு உணர்த்து தான் செஞ்சுவிட்டு செஞ்சேன்னு சொல்லி காமிக்கும் போது அதை வந்து ரொம்ப செய்யாதவங்களே பெட்டராகிடுவாங்க போல. ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்.